வணக்கம் ஆசிரியரின் உடன்பிறப்புகளே. அப்பா எங்கே? குழந்தைகள், சிறுவர்கள், கல்லூரி வரைக்குமே அப்பாவை தேடுவாங்க. அப்பாவை ஏன் தேடுறாங்க அப்படின்னா, அம்மா சிறுவாட்டு காசு சேர்த்து வச்சுருப்பாங்க. அதுலேருந்து அப்பப்போ அப்பாவுக்கு தெரியாமல் செலவுக்கு பணம் கொடுப்பாங்க. பெரிய செலவுக்கு, நோட்டு வாங்கிறதுக்கு, பேனா வாங்கிறதுக்கு, புத்தக பை வாங்கிறதுக்கு, இன்னும் சில செலவுகளுக்கு வேலைக்கு போகிற வரைக்கும் அப்பாவை தான் எதிர்பார்ப்பாங்க. அதனால் அப்பாவை தேடுவாங்க. இது யதார்த்தம். அப்பாவை தேடித்தானே ஆகணும். ஒரு சில வீடுகளில் மம்மி என்ன செய்வாங்க, டேடியை டம்மி ஆக்கி வச்சுருப்பாங்க. என்ன காரணம்னா, அவருடைய சரியான நடத்தைகள் அப்படி இல்லாமல் இருக்கலாம், இல்லை வேறு சில காரணங்களால் இருக்கலாம். அப்போ என்ன செய்வாங்க, அப்பா கையில் அவ்வளோவா வருமானம், வரவு செலவு இருக்காது. அம்மா தான் எல்லாத்தையும் பார்த்துக்குவாங்க. அப்போ அந்த வீட்டில் அப்பா டம்மியாக இருப்பார். அப்போ தேட மாட்டாங்க. எல்லாமே பணம் தான் முக்கியம். குழந்தைகளுக்கு அதுதானே. அதே மீறி அன்பு, பாசம்லாம் இருக்கும். அப்பாங்கிற அந்த மரியாதையெல்லாம் இருக்கும். இருந்தாலும் அவங்களுக்கு செலவுக்கு பணம் கொடுக்கணும். அதுதான் முக்கியமாக இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி என்ன செய்யணும், அப்பாவும் நடந்துக்கணும். ஒரு வீட்டில் அப்பா தன்னுடைய கடமைகள் என்ன அப்படிங்கிறத புரிந்து கொண்டு அதற்கேற்றாற் போல் நடந்து கொள்ள வேண்டும். ஒரு நல்ல வேலைக்கு போகணும், ஓரளவுக்கு வருமானம் ஈட்டணும், அதில் கொஞ்சத்தான் சேர்த்து வச்சுருக்கணும். குழந்தைகளுடைய நியாயமான அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்வோராக இருக்க வேண்டும். அப்போ தான் தந்தை மேலே, அப்பா மேலே ஒரு பற்றுதல், பாசம் இதெல்லாம் இருக்கும். அப்படி இல்லாமல் எதற்கு எடுத்துட்டாலும் கையை விரிச்சா அப்போ ஒரு வெறுப்புணர்வு தான் வரும். அப்போ தந்தை எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு ஐயன் திருவள்ளுவர் சொல்கிறார். தந்தை மகற்காற்றும் நன்றி அவையத்து முந்தியிருப்ப செயல். என்ன செய்யணும் ஒரு தந்தை, தாய், இவங்கெல்லாம் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், தன்னுடைய குழந்தையானது மற்றவர்களுக்கு மத்தியில், மற்றவர்கள் கூடும் கற்றோர் இருக்கின்ற அவையில் தலைந்திமிர்ந்து நிற்கிற மாதிரி பையனை வளர்க்கணும். அதுக்கு நிறைய செயல்பாடுகள்லாம் இருக்கும், தியாகங்கள்லாம் செய்யணும். அப்படி செஞ்சு குழந்தைகளை, தன்னுடைய பையன் பெண்களை நல்லபடியாக வளர்க்க வேண்டும். அதுதான் ஒரு தந்தைக்கான கடமையாக இருக்கணும். அப்போ தான் என்ன செய்வாங்க, அந்த தந்தை நல்ல தந்தைன்னு சொல்லி எல்லோரும் பாராட்டுவாங்க. குழந்தைகள் அப்பாவை தேடும். அப்படி இல்லாமல் அவர் ஒழுக்கம் தவறி இருந்தால் தேட மாட்டாங்க. இன்னும் நிறைய பேர்த்த போய் பல பக்கத்தில் தேடுற மாதிரி இருக்கும். அப்படிலாம் அப்பாக்கள் நடந்து கொள்வாங்க. அது தவிர்க்கப்பட வேண்டும். ஏன்னா, பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம், தெரிந்தோம்பி தேரினும் அக்தே துணை. எப்பாடுபட்டாவது நாம் ஒழுக்கம், டிசிப்ளின், அதை காப்பாற்றணும். அப்படி இல்லாமல் எப்படி வேணாலும் வாழலாம் அப்படின்னு வாழ்ந்தால் குழந்தைங்க எப்படி தேடுவாங்க? அப்போ எங்கெங்கே போய் தேடுற மாதிரி ஆகி போயிடும். அதனால் ஒழுக்கம் முக்கியம், கடமைகள் முக்கியம். அதையெல்லாம் சரியாக பின்பற்றி நடந்து கொண்டால் அப்பாவை எல்லாரும் தேடுவாங்க. இன்னும் சில வீடுகளில் என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னால், தாய் தன்னுடைய பிள்ளைங்கள் மேலே இருக்கிற பாசத்தினால, அன்பினால் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் இடையில் யார் பெரியவர்கள் அப்படிங்கிற மாதிரி, யார் அந்த குழந்தைங்க மேலே உண்மையான அன்பு செலுத்துகிறா, அதிக அன்பு செலுத்துகிறா அப்படிங்கிற மாதிரி ஒரு போட்டியில் அப்பாவை மட்டம் தட்டுறது, அம்மாவை மட்டம் தட்டுறது. அப்படி இருந்தால் குழந்தைகள் எப்படி அப்பாவையோ அம்மாவையோ எப்படி மதிப்பாங்க? மதிக்க மாட்டாங்க. வீட்டில் என்ன செய்யணும், ஒரு தாய், அம்மா
அப்பாவுக்கு உண்டான மரியாதையை கொடுக்கணும். உங்கள் அப்பா திட்டுவார், உங்கள் அப்பா வந்து எல்லாமே நல்லபடியாக தான் செய்வார் அப்படின்னு அப்பாவை பாராட்டி பேசும். அப்படி இல்லாமல் உங்கள் அப்பா கிடக்கிறான், அந்த ஆளு எதுக்கு ஆனவன், ஒன்றுக்கும் ஆக மாட்டான், ஒன்றையும் சரியாக செய்ய மாட்டான் அப்படின்னு திட்டினா பிள்ளைங்க வந்து என்ன செய்யும், அதுங்களும் அப்படி தான் சொல்லுவோம், எங்கள் அப்பா கிடக்கிறான் அப்படின்ட்டு போயிடுவாங்க. அதனால் பிள்ளைகள் வந்து அப்பாவை தேடுமாறு அப்பா நடந்து கொள்ள வேண்டும். அம்மாக்கள் வந்து என்ன செய்யணும், பிள்ளைகளை சரியான வழிகாட்டுதல் செய்ய வேண்டும். அப்பாவுக்கு உண்டான மரியாதையை கொடுக்க வேண்டும். அப்போ அப்பா என்ன செய்யணும், அவர் அந்த மரியாதையை காப்பாற்றும் அளவுக்கு அவர் நடந்து கொள்ள வேண்டும். அப்படிங்கிறதா இந்த நேரத்தில் நம்ம சிந்திக்கிறோம். அதனால் அப்பா வந்து ஒரு நல்ல அப்பாவாக இருந்தால் தான் பிள்ளைகள் தேடுவாங்க. ஏன் அப்பாவை தேடுறாங்க அப்படின்னு சொன்னால், அப்பா கையில் வருமானம் இருக்கும், அப்பா வந்து நிறைய அனுபவம் உள்ளவராக இருப்பார். அதனால தான் அப்பாவை தேடுறாங்க. நிறைய கேள்விகளுக்கு அப்பாவிடமிருந்து விடை கிடைக்கும். அதனால தான் அப்பாவை தேடுறாங்க. அது மாதிரி அப்பா வந்து நடந்து கொள்ள வேண்டும். அப்படி நடந்து கொள்ள வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். இதுபோல் ஏராளமான தகவலுக்கு நம்முடைய ஆசிரியர் நகுல்சாமி யூடியூப் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் பயன்பட்டு உங்களுக்கு கருத்தை சொல்லுங்கள். மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு. நன்றி, வணக்கம்.